வணக்கம் மக்களே. நான் வந்து இன்றைக்கி உங்கள் சிங்கப்பூரோட சமையல் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் நைட்டே பாருங்கள், இந்த சமையலுக்கு வந்து சம்பால்னு சொல்லுவாங்க. ரொம்ப எல்லோரும் சிங்கப்பூர் மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டே பட்டை மிளகா ஊற வச்சுட்டேன். காலைல எடுத்து பட்டை மிளகா அலசி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த விதை அதில் தண்ணியில் கீழே தங்கிடும். இதை பாருங்கள், ஒரு பெரிய மிக்சியில் பட்டை மிளகாவும் 4-5 வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் 6 முட்டை இருந்துச்சு. அதை எடுத்து நான் என்ன செஞ்சேனாக்கா, அந்த 6 முட்டையும் எடுத்து நான் வந்து நல்லா வேக வச்சு உரிச்சிட்டு திரும்ப அதை கழுவிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். 2ஆக கட் பண்ணால் நீங்கள் 2ஆக கட் பண்ணலாம், 4ஆக கட் பண்ணால் 4ஆக கட் பண்ணலாம். எங்கள் பசங்க சொன்னாங்க 4ஆக கட் பண்ணுமா, நான் 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டோம். பார்த்துங்க, அது பிறகு வாணலை வச்சாச்சு. அதில் ஜீரகத்தை போட்டுட்டோம், கருவேப்பிலையை போட்டுட்டோம், பச்சை மிளகா போட்டுட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட போகிறோம். நல்லா வெங்காயம் நல்லா வதவணும், நல்லா பொண்ணு வரும். நல்லா வதவின பிறகு நல்லா வதவி விட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணுனாக்க நல்லா வதவிட்டோம். நல்லா வதவின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதவும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் மிளகாவும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா எடுத்து போட்டு நல்லா வதவட்டும். வதவின பிறகு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் அப்புறம் பட்டை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா எண்ணெயில் நல்லா வதவணும். அப்போ தான் அந்த பச்சை வடை வராது. நல்லா வதவி கொண்டுட்டு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுனாக்க, அங்கே முட்டை உரித்து வச்சுருக்கோமில்ல, அதில் கொஞ்சம் தேவையான உப்பு சால்ட்டு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை போட்டுங்க. நல்லா வதவ விட்டுட்டு உரித்து வச்சுருக்க கட் பண்ணி முட்டையை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு இன்னும் போடலை, நீங்கள் தேவை காரம் அதிகம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் போட்டுங்க. காரம் வேணுங்கிறவங்க விட்டுடுங்க. அதுவே அந்த முட்டையை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதில் வடித்த சாதத்தை எடுத்து போட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.